ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 43. ஆரம்பிக்கப்பட்ட 10 வருடங்களுக்கு பின்னரும் அந்த இருள் வலைத்தளம் ஆன்லைன் பயணங்களில் மிக பெரும்பான்மையானோருக்கு ஒரு புதிராகவே இருந்து வந்திருக்கிறது. வழக்கமான தேடு பொறிகள் வழியாக அணுக முடியாத இந்த கெடு நோக்குகள் உலகளவிய வலைத்தள வழக்குனர்களின் நிழல் உருவமானது திகைக்க வைக்கின்ற சட்ட விரோத பொருள்கள் மற்றும் சேவைகளின் பட்டியலை அனாமத்தியமாக அணுக உதவுகிறது. பட்டு சாலையைப் போல் சட்ட விரோத போதை மருந்துகளை விற்கும் முதல் ஆன்லைன் கருப்பு சந்தை தொடங்கப்பட்டதிலிருந்தே இந்த இருள் வலைத்தளமானது ஆயுதங்கள், சிறுவர் ஆபாச படங்கள், அரசியல் இரகசியங்கள் மற்றும் விலைமாதர்கள், ஹேக்கர்கள், உளவாளிகள், தீவிரவாதிகள் மற்றும் கொலைகாரர்கள் உள்ளிட்ட வாடகை தொழில் முறையாளர்கள் கூட வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக செழிப்புற்றது. வாரம் இந்த இருள் வலைதளம் ஏறக்குறைய மில்லியன் கணக்கான செயல்பாடுகளை நிகழ்த்துகிறது. இன்றிரவு புதாபெஸ்டின் ரூயின் பார்களுக்கு வெளியே அத்தகைய செயல்பாடுகளுள் ஒன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. பேஸ்பால் தொப்பியும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்தவன் காசின்சி தெருவோரமாக நடந்தபடியே தன்னுடைய இரையை பின்தொடர்ந்து பதுங்கியபடியே சென்றான். இது போன்ற திட்டங்கள் தான் கடந்த பல வருடங்களாக அவனுடைய வாழ்வாதாரம் என்பதுடன் அவற்றை கை நிறைய உள்ள நெட்வொர்க்குகள் ஹேண்ட்ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன், ஹிட்மேன் நெட்வொர்க் மற்றும் பெசா மாஃபியா போன்றவை வழியாக எப்பொழுது வேண்டுமானாலும் பேரம் பேசி பெற்றுக்கொள்ளவும் முடிகிறது. வாடகை கொலை என்பது ஒரு $1 பில்லியன் தொழில் என்பதுடன் அது தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் அனாமத்தேய பேரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற மற்றும் பிட்காயின் வழியாக எத்தகைய தடமும் இல்லாமல் பணம் செலுத்த முடிகின்ற இந்த இருள் வலைதளத்தின் அம்சங்களே ஆகும். பெரும்பாலான கொலைகளில் காப்பீட்டு மோசடி, மோசமான தொழில் கூட்டுகள் அல்லது சீரற்ற திருமணங்கள் ஆகியவைதான் சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனால் காரண காரியத்தை ஆராய்வது இந்த வேலையை செய்து முடிக்கின்றவரின் அக்கறைக்குரிய விஷயமாக ஒருபோதும் இருப்பதில்லை. கேள்விகளே கிடையாது. அந்த கொலைகாரன் நகைத்து கொண்டான். இந்த சொல்லப்படாத விதிதான் என்னுடைய தொழிலையே செயல்பட வைக்கிறது. இன்றிரவு வேலையை அவன் சில நாட்களுக்கு முன்னர் தான் ஒப்புக்கொண்டிருந்தான். ஒரு கிழர் ரபையின் வீட்டை கண்காணித்து தேவைப்பட்டால் செயலில் இறங்கும் வகையில் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என அவனுடைய அனாமத்தேய எஜமானர் அவனுக்கு €1,50,000 வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். செயல் என்பது இந்த இடத்தில் அந்த நபரின் வீட்டிற்குள் நுழைந்து அவர் உடலில் பொட்டாசியம் குளோரைடை செலுத்த வேண்டும். இதனால் மாரடைப்பு ஏற்பட்டு உடனடியாக மரணம் சம்பவிக்கும். இன்றிரவு எதிர்பாராத விதமாக நள்ளிரவில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய அந்த ரபை நகர பேருந்தை பிடித்து ஒரு சிதிலமுற்ற பகுதிக்கு சென்றிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்த கொலையாளி அதனுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க தன்னுடைய ஸ்மார்ட் போனில் உள்ள மரக்குறியாக்கம் செய்யப்பட்ட நிரலை பயன்படுத்தினான். இலக்கு வீட்டிலிருந்த வெளியே சென்றுவிட்டது. பார் தெருவிற்கு பயணிக்கிறது. யாரையாவது பார்ப்பதற்காக இருக்கலாமா? ஏறக்குறைய அதற்கு உடனடியாக எஜமானரிடம் இருந்து பதில் வந்தது. செய்துவிடு. இப்பொழுது சிதிலமுற்ற பார்கள் மற்றும் இருண்ட சந்துகளுக்கு இடையில் கண்காணிப்பாக தொடங்கிய ஒன்று ஒரு எலி பூனை விளையாட்டாகிவிட்டது. காசென்சி தெருவோரமாக சென்று கொண்டிருந்த ரபை யெகூதா கோஸ் வியர்த்து வழிந்து கொண்ட மூச்சு திணறியபடி சென்று கொண்டிருந்தார். அவருடைய நுரையீரல் எரிந்தது.
தன்னுடைய மூப்படைந்த மூத்திரப்பை வெடித்து விடுவது போல் உணர்ந்தார். எனக்கு இப்பொழுது ஒரு கழிவறையும் கொஞ்சம் ஓய்வும் தான் தேவை என்று நினைத்து கொண்ட அவர் பார் ஜிம்ப்லாவுக்கு வெளியே கூடியிருந்த கூட்டத்தினரிடையே ஒரு கணம் நின்று நிதானித்தார். அந்த பார் புதாபெஸ்டில் இருப்பதிலேயே பெரியதும் மிகவும் புகழ்பெற்ற ரூயின் பார்களுள் ஒன்றும் ஆகும். இங்கே வந்திருக்கும் வழக்கமான வாடிக்கையாளர்கள் அந்த ரபையை கண்டு கொள்ளாத பல்வேறு வயதுள்ள பலதரப்பட்ட தொழில்களை செய்கின்றவர்களாக இருந்தனர். நான் கொஞ்ச நேரம் நிற்கப் போகிறேன் என்று தீர்மானித்த அவர் அந்த பாரை நோக்கி நகர்ந்தார். ஒரு காலத்தில் நேர்த்தியான பால்கனிகளும் உயரமான ஜன்னல்களும் கொண்டிருந்த தங்குமிடமான பார் ஜிம்ப்லா இப்பொழுது சுவர் ஓவியங்களால் மூடப்பட்ட ஒரு குண்டு வீசப்பட்ட சிதிலமாக காட்சியளித்தது. முன்பு நகர குடியிருப்பிடமாக இருந்த அதன் அகன்ற முகமண்டபத்தின் வழியாக கோஸ் சென்று கொண்டிருக்கையில் குறியீட்டு செய்தியால் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு கதவு வழியை கடந்து சென்றார். எக் ஏஷ் ஐ கெட் ரே, அது எக்ஸேட்ரே என்ற ஹங்கேரிய வார்த்தையின் உச்சரிப்பு எழுத்தாக்கம்தான் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள சற்று நேரம் பிடித்தது. அதாவது சியர்ஸ். உள்ளே நுழைந்த கோஸ் அந்த பாரின் குகை போன்ற உள்ளமைப்பை நம்ப முடியாமல் உற்று பார்த்தார். அந்த கைவிடப்பட்ட மேன்சன், அந்த ரபை இதுவரை பார்த்ததிலேயே மிகவும் விசித்திரமான பொருள்களால் பறந்து விரிந்த வெளிமுற்றத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்தது. ஒரு குளியல் தொட்டியால் ஆன இருக்கை, காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் சைக்கிள்களை ஓட்டிக்கொண்டிருக்கும் பொம்மை உருவங்கள் ஆகியவற்றுடன் இப்பொழுது வாடிக்கையாளர்களுக்கு தற்காலிக இருக்கைகளாக பயன்படுத்தப்படும் கிழக்கு ஜெர்மானியை சேர்ந்த டராபண்ட் சேடான் காரின் கூடு ஆகியவையும் இருந்தன. நடு முற்றமானது ஸ்ப்ரே வண்ணங்கள் தீட்டப்பட்ட ஓவியங்கள், கிளாசிக்கல் சிற்பங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட உயரமான சுவர்களால் மூடப்பட்டிருந்தது. கமுக்கமான இசைக்கு அசைந்தாடி கொண்டிருக்கும் வாடிக்கையாளர் கூட்டத்தால் நிரம்பியிருந்த பால்கனிகளில் செடி கொடிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் காற்று சிகரெட் மற்றும் பியர் வாடைகளால் நிரம்பியிருந்தது. இளம் ஜோடிகள் உணர்ச்சி பெருக்கில் பொதுவிடத்தில் முத்தமிட்டு கொண்டிருந்தனர். மற்றவர்கள் சிறிய குழாய்களில் இருந்து எச்சரிக்கையாக புகைத்து கொண்டும் ஹங்கேரியில் தயாரிக்கப்படும் பிரபல பழ பிராந்தியான பாலின்காவை ஒரே மடக்கில் குடித்தபடியும் இருந்தனர். இறைவனின் மேன்மையான படைப்பாக இருந்த போதிலும் மனிதர்கள் உள்ளுக்குள் மிருகங்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுடன் அவர்களுடைய நடத்தையோ இன்னும் சௌகரியமான உயிரினங்கள் என்பதற்கான தேடல் வரை நீண்டு செல்ல உந்தப்படுவதைக் கண்டு கோஸ் எப்பொழுதுமே முரண்பாட்டை உணர்ந்திருக்கிறார். நம்முடைய ஆன்மாக்களும் பின்பற்றும் என்பதால்தான் நம்முடைய பௌதிக உடல்களுக்கு நாம் சௌகரியம் அளிக்கிறோம். உடலின் விலங்குணர்வு மிக்க உணர்ச்சி கொந்தளிப்புகளில் முதன்மையாக உணவு மற்றும் பாலியல் வேட்கைகளில் மிகைப்படியாக மூழ்கி போனவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலேயே கோஸ் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை செலவிட்டிருக்கிறார். அத்துடன் இணையதள அடிமைத்தனமும் மலிவான போதை மருந்துகளும் அதிகரித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவருடைய பணியானது தினமும் அதிக சவால் மிகுந்ததாக ஆகிவிட்டிருந்தது. அத்தருணத்தில் கோஸிற்கு தேவைப்பட்ட ஒரே உயிரின சௌகரியம் கழிவறை மட்டுமே. அதனால் அவர் 10 பேர்களுக்கு பின்னால் காத்திருப்பதில் சோர்ந்து போனார். காத்திருக்க முடியாத அவர் எச்சரிக்கையுடன் படிக்கட்டில் ஏறினார். அங்கே நிறைய கழிவறைகள் இருக்கும் என அவருக்கு சொல்லப்பட்டது. அந்த மேன்சனின் 2வது தளத்தில் ஒன்றோடு ஒன்று அருகருகே அமைந்திருந்த ஒவ்வொன்றும் தனக்கேயான சிறிய பார் மற்றும் இருக்கைகளை கொண்டிருந்த ஓய்வறைகள் மற்றும் படுக்கை அறைகளின் புதிர்வட்ட பாதையின் ஊடாக சென்று கொண்டிருந்தார் கோஸ். பார் சேவர்களுள் ஒருவரிடம் கழிவறை இருக்கும் இடத்தை கேட்டார்.
அவன் இன்னும் தொலைவில் இருந்த ஒரு நடைகூடத்தை காட்டினான். அது வெளிமுற்றத்தை நோக்கியிருக்கும் பால்கனி நடைபாதை ஓரமாக செல்லக்கூடிய வழி. விரைவாக பால்கனியை நோக்கி சென்ற கோஸ் நிதானமான கையை அதன் கைப்பிடியில் வைத்தவாறே சென்றார். நடந்து செல்கையில் கீழே இருந்த ஆரவாரமான கூடத்தை வெறுமனே உற்று பார்த்தார். அங்கே ஒரு இளைஞர் கடலே இசையின் ஆழ்ந்த துடிப்புக்கு ஏற்றவாறு சுழன்று ஆடிக்கொண்டிருந்தான். பிறகுதான் கோஸ் அதை பார்த்தார். அப்படியே நின்ற அவருடைய ரத்தம் உறைந்து போனது. அங்கே கூட்டத்தினர் மத்தியில் பேஸ்பால் தொப்பியும் ஜீன்ஸும் அணிந்திருந்தவன் நேராக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கண நேரத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ஒரு சிறுத்தையின் வேகத்துடன் தொப்பி அணிந்திருந்தவன் செயலில் இறங்கினான். வாடிக்கையாளர்களை விலக்கி தள்ளிவிட்டு கொண்டு படிக்கட்டில் தாவி ஏறினான். படிக்கட்டுகளை நெருங்கி வந்த கொலையாளி தான் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு முகத்தையும் ஆராய்ந்தான். பார் ஜிம்ப்ளா அவனுக்கு மிகவும் பழக்கமான ஒன்றுதான் என்பதுடன் தன்னுடைய இலக்கு நின்று கொண்டிருந்த பால்கனியை நோக்கி விரைந்தான். அந்த ரபை போய்விட்டார். நான் உன்னை கடக்கவில்லையே என்று நினைத்து கொண்ட கொலைகாரன், அப்படியென்றால் நீ இந்த கட்டிடத்திற்குள்ளேதான் போயிருக்க வேண்டும். ஒரு இருளடைந்த முகமண்டபத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்திய அந்த கொலைகாரன் புன்னகைத்தபடியே தன்னுடைய இலக்கு எங்கே மறைந்து கொள்ள முயற்சிக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டு விட்டதாக நினைத்தான். அந்த முகமண்டபம் சிதைந்து போய் சிறுநீர் நாற்றம் அடித்தது. அதன் கடைசி முனையில் ஒரு உடைந்து போன கதவு கிடந்தது. முகமண்டபத்திற்குள் நுழைந்த கொலைகாரன் கதவை தட்டினான். அமைதி. மறுபடியும் தட்டினான். அந்த அறை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக உள்ளே ஒரு முனங்கலான குரல் கேட்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கொலைகாரன் மகிழ்வுற்று குரலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு சத்தமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பின்னர் சத்தமில்லாமல் பின்னால் திரும்பிய அவன் கதவருகில் வந்து சேர்ந்து மரப்பலகையின் காதை வைத்து கேட்டான். உள்ளே அந்த ரபை ஹங்கேரிய மொழியில் அவசர அவசரமாக கிசுகிசுப்பதை கேட்டான். என்னை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்றார்கள். அவன் என் வீட்டிற்கு வெளியே இருந்தான். இப்பொழுது புதாபெஸ்டில் இருக்கும் பார் ஜிம்லாவிற்கு உள்ளே என்னை சிக்க வைத்திருக்கிறான். ப்ளீஸ் உதவிக்கு யாரையாவது அனுப்புங்கள். அவனுடைய இலக்கு 112க்கு தான் அழைப்பு விடுத்திருக்கிறான் என்பது தெளிவானது. அது 911க்கு சமமான புதாபெஸ்ட் எண். அதன் எதிர்வினை ஆற்றும் நேரம் குறைவுதான். ஆனாலும் கூட அந்த கொலைகாரனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தவையே போதுமானது. தான் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள பின்னால் திரும்பி பார்த்து கொண்ட அவன் தன்னுடைய சதைப்பிடிப்பான தோலை கதவை நோக்கி சமநிலையில் வைத்துக்கொண்டு பின்னால் சாய்ந்தான். தன்னுடைய தாக்குதலை இசையின் பிளிரலுக்கு ஏற்ப ஏக காலத்தில் நிகழ்த்தினான். முதல் முயற்சியிலேயே அந்த பழம் பட்டாம்பூச்சி கீழ் உடைந்தது. கதவு திறந்து கொண்டது. கொலைகாரன் உள்ளே நுழைந்து பின்னால் இருந்த கதவை சாத்திவிட்டு தன்னுடைய இரையை எதிர்கொண்டான். மூலையில் ஒடுங்கி உட்கார்ந்திருந்த அந்த ஆள் உண்மையிலேயே திகிலுற்று போய் காணப்பட்டார். கொலைகாரன் ரபையின் போனை எடுத்து அழைப்பை துண்டித்துவிட்டு அதை கழிவறையில் வீசி எறிந்தான். யார் உன்னை அனுப்பியது? ரபை திக்கினார். என்னுடைய சூழ்நிலையின் அழகே என்றான் அவன். அதை தெரிந்து கொள்ள வழியே இல்லை என்பதுதான். இப்பொழுது விசும்பிக் கொண்டிருந்த அந்த கிழவருக்கு அபரீதமாக வியத்திருந்தது. அவர் சற்றென்று தேம்பத் தொடங்கிவிட்டார். தன்னுடைய மார்பை இரு கைகளாலும் பிடித்து கொண்டபோது அவருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. உண்மையாகவா என்று நினைத்து கொண்ட கொலைகாரன் புன்னகைத்தான். அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது. அந்த குளியலறை தளத்தில் அந்த கிழவர் துடித்துடித்து மூச்சு திணறினார். அவருடைய கண்கள் ஆதரவு கேட்டு கெஞ்சும் முகமாக சிவந்து போய் அவனுடைய மார்பில் அவர் கை வைத்து பிராண்டினார்.
இறுதியில் அந்த அழுக்கடைந்த பளிங்கு தரையில் அவர் முகமே முதலாவதாக விழுந்தது. அவருடைய சிறுநீரகப்பை கால்சராயில் தன்னை வெறுமையாக்கி கொண்டபோது தரையில் புரண்டு அரற்றினார். அப்பொழுது அவருடைய சிறுநீர் அந்த தரை நெடுக்கிலும் ஓடையாக ஓடிக்கொண்டிருந்தது. இறுதியில் அந்த ரபை அமைதியானார். அந்த கொலைகாரன் கீழே குனிந்து சுவாசத்தை கேட்டான். சத்தமில்லை. பிறகு அவன் எழுந்து நின்று கிண்டலாக சிரித்தான். நான் எதிர்பார்த்ததை விட என்னுடைய வேலையை சுலபமாக்கிவிட்டீர்கள். அத்துடன் அந்த கொலைகாரன் கதவை நோக்கி நடை போட்டான். ரபைகோஸின் நுரையீரல்கள் காற்றை இழுக்க முயற்சித்தன. அவர் அப்போதுதான் தன்னுடைய வாழ்நாள் நடிப்பை தந்திருந்தார். நினைவு தப்பிப்போவதற்கு அருகாமையில் ஊசலாடி கொண்டிருந்த அவர் அசைவற்று கிடந்தபடியே தன்னை தாக்கியவனின் காலடி ஓசைகள் குளியலறை தளத்தை தாண்டி செல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கதவு கீச்சிட்டு திறந்த பின்னர் கிளிக் என மூடிக்கொண்டது. ஒரே அமைதி. தன்னை தாக்கியவன் காது கேட்கும் தொலைவுக்கு எட்டாத இடத்திற்கு சென்று விட்டதை உறுதிப்படுத்தி இன்னும் 2 நொடிகளுக்கு காத்திருக்கும் வகையில் தன்னை கட்டாயப்படுத்தி கொண்டார் கோஸ். பிறகு மற்றொரு தருணத்திற்காக காத்திருக்காமல் மூச்சு விட்டு கொண்ட கோஸ் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொள்ள தொடங்கினார். குளியலறையின் முடைநாற்ற காற்று கூட சரியான நேரத்தில் வந்தடைந்த உணர்வை தந்தது. அவர் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார். அவருடைய பார்வை ஆக்சிஜன் இன்மையால் மங்கி போயிருந்தது. தன்னுடைய துடிக்கும் தலையை கோஸ் உயர்த்திய போது அவருடைய பார்வை தெளிவடைய தொடங்கியது. அவரை திடுக்கிட வைக்கும் வகையில் மூடப்பட்ட கதவுக்கு உள்ளேயே ஒரு கருத்த உருவம் நிற்பதை பார்த்தார். பேஸ்பால் தொப்பி அணிந்தவன் அவரை பார்த்து புன்னகைத்தான். கோஸ் உறைந்து போனார். அவன் அறையை விட்டு போகவே இல்லை. அந்த கொலைகாரன் கோஸை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைத்து பற்று கருவிய போல் ரபையின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து அந்த பளிங்கு தளத்தில் அவருடைய முகத்தை வைத்து அழுத்தினான். நீ உன்னுடைய மூச்சை நிறுத்தியிருக்கலாம். கொலைகாரன் உருமினான். ஆனால் உன்னுடைய இதயத்தை உன்னால் நிறுத்த முடியவில்லையே. அவன் சிரித்தான். கவலைப்படாதே, அதற்கு நான் உதவி செய்கிறேன். சற்று நேரத்தில் கோஸின் கழுத்தினுடைய ஒரு பக்கத்தில் எரிச்சலான வெப்பம் கிழித்து கொண்டு சென்றது. ஒரு குறுகிய தணல் அவருடைய தொண்டைக்குள் இறங்கி பின்னர் கபாலத்திற்குள் நுழைவது போல் இருந்தது. இந்த முறை அவருடைய இதயம் இறுகிய போது அது உண்மையானதுதான் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஷமாமினுடைய கடவுள் மற்றும் பிற தேவதைகளின் இறப்பிடம் மர்மங்களுக்கு அர்ப்பணித்த பின்னர் எல்லாவற்றிற்குமான பதிலுக்கு இன்னும் ஒரே ஒரு இதய துடிப்புதான் பாக்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார். யெகூதா கோஸ். அத்தியாயம் 43 முடிந்தது.